يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன். சத்தியத்தை மறுப்பது, இந்த பெருமை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று இஸ்லாம் நமக்கு கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்களும் அந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டும், இப்படியே இவர் பின்னால் இவர் சொல்வதையெல்லாம் நாம் கேட்டு சென்று கொண்டிருந்தால் கழுதையை விட மட்டமானவர்களாக நாம் ஆகிவிடுவோமே என்றது போல் ஒரு வார்த்தையை விட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து ஒரு நபரை பிடிக்கும் என்று சொன்னால் உங்களைத்தான் எனக்கு பிடிக்கும். நீ எல்லாம் சின்ன பையன், நீ சொல்லி அந்த முஹம்மது கேட்பாரா? அவரை எப்படி எங்கள் பக்கம் மாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் மீது ஆணையாக நான் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். என்னை உண்மைப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்கிறார் ஒரு சிறுவன். இந்த உலகத்தில் அவருக்காக பரிந்து பேசுபவரோ அவருக்காக உதவி செய்பவரோ வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இந்த ஒரு சிறுவனுக்காக 7 வானத்திற்கு மேல் இருந்து கொண்டு அல்லாஹ் இவருக்காக வக்காலத்து வாங்குகிறான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ أُحِلَّ لَكُمْ لَيْلَةَ الصِّيَامِ الرَّفَثُ إِلَى نِسَائِكُمْ هن لباس لكم وأنتم لباس لهن علم الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய இல்லத்திலே குர்ஆனுடைய வசனங்கள், அதனுடைய பின்னணிகள், அதிலிருந்து நாம் பெரும் படிப்பினைகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்திலே இந்த இடத்திலே நம்மவர்களை ஒன்று சேர்த்தது போல நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் எனக்கும் உங்களுக்குமான இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக 4 நாட்களாக சூரத்துல் ஆல இம்ரானுடைய பொதுவான முக்கியமான குறிப்பிட்ட சில வசனங்களுடைய உள்ளடக்கம், அதனுடைய பின்னணிகளை மட்டும் தெரிந்து கொண்டோம். மீதமுள்ள ஒரு சில வசனங்களை நீங்களாகவே எடுத்து படித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இல்லை என்று சொன்னால் இனிமேல் படிப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த வரிசையிலே அடுத்ததாக சூரத்துன் நிசா ஆரம்பமாகிறது. ஆனால் சூரத்து நிசாவை இப்போ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அதை முடிக்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகிரும். இன்றைக்கு நமக்கு கடைசி நாள் என்பதால் நம்ம சூரத்து நிசாவை ஆரம்பிக்க போவதல்ல. ஏனென்று சொன்னால் அந்த சூரத்து நிசாவை ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அதில் வாரிசுரிமை சட்டம், இன்னும் சில பெண்களுக்கு தேவையான சட்டங்கள், இந்த மாதிரியான முக்கியமான சில விஷயங்கள் இருப்பதால் அது ஒரு தொடர் இருந்தால்தான் அது பிரயோஜனம் உள்ளதாக முழுமையான ஒரு கல்வியை பெறக்கூடியதாக இருக்கும். அதனால் நமக்கு அடுத்து ஒரு பெரிய ஒரு ஷேக் வர இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்க இன்ஷா அல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க, அந்த தெளிவான ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளக்குவாங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் இன்றைய தினத்தில் அதே சூரத்து நிசாவினுடைய ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து அந்த வசனத்துடைய பின்னணியை மட்டும் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே,
பொதுவாகவே நம்மிலே அதிகமான நபர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நம்மை விட வயதிலோ அல்லது செல்வத்திலோ அல்லது அறிவிலோ ஏதோ ஒரு விதத்தில் குறைந்த ஒருவர்களை மட்டமாக பார்க்கும். நம்மளே அதிகமான நபர்கள் அப்படித்தான். ஏதோ ஒரு விதத்தில் என்னை விட இவன் குறைந்திருக்கிறானா, அவனை இந்த உலகம், இந்த சமுதாயம், இவன் என்னை விட கீழே இருப்பவன் தானே என்று சொல்லி மட்டமாக பார்க்கும். ஆனால் இஸ்லாம் நமக்கு அப்படி சொல்லித் தரவில்லை. இஸ்லாம் இப்படி பார்ப்பதை பெருமையினுடைய உச்சகட்டம் என்று நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தன்மை நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. லா யதுகுலுல் ஜன்னா, அவன் சுவனம் நுழைய மாட்டான். யாரு? இப்படிப்பட்ட தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ, மன் கான கல்புஹு மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிபிர், இந்த பெருமையினுடைய கடுகளவு இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லுகிறது? இந்த ஒரு எண்ணம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஒரு கடுகளவு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் சுவனம் செல்ல மாட்டான் என்று இஸ்லாம் டிக்ளேர் பண்ணுது. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், தான் அழகாக இருப்பதை அவன் நேசிக்கிறான் என்று சொல்லுகிறான், இது பெருமையாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அவன் அழகை விரும்பக்கூடியவன். அப்போ உங்களை அழகுபடுத்திக் கொள்வது, உங்களுடைய ஆடைகளை அலங்குபடுத்திக் கொள்வது, இது பெருமையாகாது. இது பெருமை அல்ல. பெருமை என்று சொன்னால் எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமை என்று சொன்னால் அல் பத்ருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது, அல்லது கமத்துன் நாஸ், மக்களை இழிவாக எண்ணுவது என்று சொன்னார்கள். என்னுடைய கேட்டகரி என்ன, என் கேட்டகரி என்ன, இவன் கூடலாம் உட்காந்து நான் பழக்க வைக்கணுமா, அல்லது இவன் சொல்லி நான் கேட்கணுமா என்று சொல்லி சத்தியத்தை மறுப்பது. அவன் சொல்லுவது சத்தியமாக இருக்கும், ஆனால் அவன் சத்தியத்தை பார்க்க மாட்டான், சொல்லக்கூடிய ஆளை பார்ப்பான். இவன் சொல்லி நான் கேட்கணுமா, கிபர். இதுதான் பெருமை என்று சொன்னார்கள். இந்த பெருமை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று இஸ்லாம் நமக்கு கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நம்மை விட எந்த விதத்தில் தாழ்வாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் மட்டமாக நினைக்கக்கூடாது. அப்படி ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நிகழ்கிறது. எதற்காக இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் என்று சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், அந்த சூரத்து நிசாவில் வரக்கூடிய ஒரு வசனத்தினுடைய பின்னணி தான் இந்த சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் உமைர் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய நபி தோழர், சின்ன பையன், உமைர் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு பையன், சின்ன பையன். இந்த சின்ன பையனுடைய தந்தை சிறிய வயதிலே இறந்துருவாங்க. அப்போ அந்த உமைர் இப்னு சஅதுடைய தாய் ஜுலாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை திருமணம் முடித்துக் கொள்வார்கள். இந்த ஜுலாஸ் இந்த உமைர் இப்னு சஅதை ரொம்ப பாசத்தோடு வளர்த்து வந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தனக்கு பிறந்த ஒரு குழந்தையை ஒரு நபர் எப்படி பாசத்தோடு வளர்ப்பாரோ அந்த மாதிரி எங்கே போனாலும் கூடவே கூட்டுட்டு போவார். மார்க்கெட்டுக்கு போகிறாரா, கூடவே கூட்டுட்டு போவார். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாரா, கூடவே கூட்டுட்டு போவார். தன்னோடே வைத்து கொள்வார். நல்ல பாசம். இப்படி சென்று கொண்டிருக்கையில் தபூக் போருடைய சமயம் வருகிறது. தபூக் போர் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான போர் என்று தெரியும். எந்த அளவுக்கு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்களும் அந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டும், பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும், அந்த போரில் கலந்து கொண்டு தேவைப்பட்டால் உயிரையும் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு போர். அப்போ அந்த போரில் கண்டிப்பான முறையில் ஒரு வீட்டில் ஒரு ஆள் கலந்து கொள்ள வேண்டும், அப்படி இருந்தது. அதற்கு முன்னால் தேவைப்பட்டவர்கள் கலந்து கொள்ளலாம், கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை ஏற்றிருக்கிறாங்க, சிலர் நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனால் தபூக் போரை பொறுத்தவரையில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருது. தபூக் போர் யாரை எதிர்த்து? மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து செய்யப்படக்கூடிய ஒரு போர். அப்போ இந்த சமயத்தில் ஜுலாஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த உமைர் இப்னு சஅத் தன்னுடைய மகனை, வளர்ப்பு மகனை அழைத்து கொண்டு கடை வீதிக்கு வந்திருக்கிறார். அப்போ அங்கே சில பணக்காரர்கள் அல்லது முனாஃபிக்கீன்கள் நிற்கிறாங்க. அவர்களோடு இந்த ஜுலாஸ் சேர்ந்து கொண்டு பேசுகிறார்.
இந்த முஹம்மதுக்கு என்ன ஆயிற்று? நம்ம இந்த சிறிய படையை திரட்டி கொண்டு அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்க்க இவர் தயாராகிறாரே, இப்படியே இவர் பின்னால் இவர் சொல்வதையெல்லாம் நாம் கேட்டு சென்று கொண்டிருந்தால் கழுதையை விட மட்டமானவர்களாக நாம் ஆகிவிடுவோமே என்றது போல் ஒரு வார்த்தையை விட்டுகிறார். இதை அருகில் இருந்த தன்னுடைய வளர்ப்பு மகன் உமைர் இப்னு சாயது கேட்டு விடுகிறார். சின்ன பையன் தானே என்று சொல்லி ஜுலாஸ் சொல்லிடுறார். உமைர் இப்னு சாயது கூப்பிடுகிறார். தன்னுடைய தந்தை எப்பயும் யா பி என்று தான் கூப்பிடுவார். என்னுடைய தந்தையே என்று தான் கூப்பிடுறாரு. யா பி, என்னுடைய தந்தையே, இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து ஒரு நபரை பிடிக்கும் என்று சொன்னால் உங்களைத்தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் யாரை பேசியிருக்கிறீர்கள் தெரியுமா? உங்களை விட எந்த தூதரை எனக்கு பிடிக்குமோ, எந்த நபரை எனக்கு பிடிக்குமோ அவரை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். அல்லாஹ் மீது ஆணையாக இந்த உலகத்தில் கழுதையை விட மட்டமாக ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அது நீங்கள் தான். நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நீங்கள் பேசியதை நான் சொல்லப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வளர்ப்பு தந்தை ஜுலாஸ் சொல்லுகிறார், நீ எல்லாம் சின்ன பையன், நீ சொல்லி அந்த முஹம்மது கேட்பாரா? அவரை எப்படி எங்கள் பக்கம் மாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நீ சொல்லிலாம் அவர் பெருசாக ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். காரணம் சின்ன பையன் இல்லையா, வயதில் குறைந்தவர் இல்லையா, நீ சொன்னால் அவர் ஒரு பெரிய விஷயமாகலாம் எடுக்க மாட்டார் போ என்று சொல்லி அனுப்பி வச்சிடுறார். நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். அல்லாஹுடைய தூதரே, இந்த உலகத்தில் நான் ஒன்றை மறைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதை வெளிக்காட்டி விடுவான். என்னுடைய தந்தை சந்தையில் இருந்து கொண்டு இது போன்ற வார்த்தைகளை விட்டார் என்று சொல்லி முனாஃபிக்கீன்களோடு சேர்ந்து கொண்டு இப்படியாக பேசினார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலாஸை அழைத்து வர சொல்லுகிறார்கள். இப்போ சஹாபாக்களும் கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே, ஒரு சின்ன பையனுடைய பேச்சை கேட்டு அவ்வளோ பெரிய பணக்காரரை நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கலாமா என்று கேட்குறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் அழைத்து விசாரிப்போம், என்ன நடந்தது என்று கேட்போம் என்று சொல்லி அழைத்து வருகிறார்கள். இது மாதிரியான பள்ளிவாசலிலே லுஹருடைய வக்திலே லுஹர் தொழுகை முடிகிறது. ஜுலாஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். ஜுலாஸ், இது போன்ற வாசகத்தை எங்களுக்கு எதிராக நீங்கள் சந்தையிலிருந்து பேசியதாக நாங்கள் கேள்விப்பட்டோமே, என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். ஜுலாஸ் சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹ் மீது ஆணையாக நான் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். அந்த உமைர் இப்னு சாயது அதிர்ச்சியோடு பார்க்கிறார். அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹ் மீது ஆணையாக இவர் சொன்னார் என்று சொல்லி மெம்பர் மேலே ஏறின்னு சொல்லுகிறார். மெம்பர் மேலே ஏறிடுறார் அந்த பையன். மெம்பர் மேலே அல்லாஹ் மீது ஆணையாக அவர் சொன்னார். ஜுலாஸும் மெம்பர் மேலே ஏறுகிறார். அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ மக்கள் எல்லாம் ஜுலாஸை தான் நம்புகிறார்கள். காரணம், இந்த சிறுவனைத்தான் அந்த பெரியவர் வளர்க்கிறார். அவருடைய கண்ட்ரோலில் தான் இவர் இருக்கிறார். அவருக்கு உணவு உறவிடம் எல்லாம் கொடுப்பது அவர் தான். அவன் மக்கள் எல்லாம் அவரை ரொம்ப மோசமாக கேட்கிறார்கள். உன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய உபகாரமாக இது, இப்படி தன்னை வளர்க்கக்கூடிய ஒரு தந்தைக்கு எப்படி அவப்பேர் ஏற்படுத்துகிறாயே என்று சொல்லி அந்த சிறுவனை திட்டியவுடன் அந்த சிறுவன் அழ ஆரம்பித்து விடுகிறார். மக்கள் எல்லாம் கலைந்து போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. அந்த சிறுவன் மட்டும் தனியாக பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். இறைவா, நடந்த விஷயம் என்னவென்று உனக்கு தெரியும், நீ அறிந்தவன், எனவே என்னை உண்மைப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்கிறார் ஒரு சிறுவன். அஸருடைய வக்து வருகிறது. மக்கள் எல்லாம் இதே போன்று தொழுகிறார்கள். தொழுகை முடித்தவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானத்திற்கு மேல் இருந்து அர்ஷில் இருந்து கொண்டு ஒரு வசனத்தை இறக்குகிறான். சூரத்துன் அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகிறான். யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, அவர்கள் சந்தையில் இருந்து கொண்டு அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். வலக்கது காலு கலிமத்தல் குஃபர், அது குஃபருடைய ஒரு வார்த்தை, குஃபருக்கு நெருக்கமான ஒரு வார்த்தையை அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள். வஇய்யதவல்லவ்,
இப்படி செய்வதை விட்டும் இப்படி அநியாயமாக சொல்வதை விட்டும் அவர்கள் விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் யுஅதிபுஹுல்லாஹு அதாபன் அலீமா, அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிப்பான். ஃபித்துன்யா வல் ஆஹிரா, இம்மையிலும் நாளை மறுமையிலும் கடுமையாக அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒமாலஹும் ஃபில் அர்தி மின் வலியு வலா நஷீர், இந்த உலகத்தில் அவருக்காக பரிந்து பேசுபவரோ அவருக்காக உதவி செய்பவரோ வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். அந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை சொன்ன உடனே நேராக ஜுலாஸ் வருகிறார். அல்லாஹுடைய தூதரே, அந்த சிறுவன் சொன்னது உண்மைதான், நான் தான் தவறாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். அதற்கு பின்னால் ஜுலாஸ் அந்த உமைர் இப்னு சஅதை எப்படி வளர்த்தாரோ அதை விடவும் அதிகமாக முறையில் நல்ல முறையில் வளர்க்க ஆரம்பித்தார். காரணம், இந்த ஒரு சிறுவனுக்காக 7 வானத்திற்கு மேல் இருந்து கொண்டு அல்லாஹ் இவருக்காக வக்காலத்து வாங்குகிறான், இவருக்காக ஒரு வசனத்தை இறக்குகிறான் என்று சொல்லி அந்த சிறுவனுக்காக அந்த சிறுவனை நல்ல முறையில் என்ன செய்கிறார் அந்த ஜுலாஸ் அதற்கு பிறகு வளர்த்து வருகிறார். வாழ்ந்தவர்களே, இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பிரதானமான மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்று சொன்னார், நம்மை விட ஏதோ ஒரு விதத்தில் தாழ்ந்தவர்கள் மட்டமானவர்கள் என்று நினைத்து அவர்களை தாழ்மையாக பார்க்கிறோம், மட்டமாக பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய பார்வையில் அவர்கள் தாழ்ந்தவராக இருக்கலாம். குழந்தைகளாக இருந்தாலும் நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அவர்களை மட்டமாக நம்மை விட கீழே இருப்பவர்கள் என்று சொல்லி அப்படி ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. பொதுவாக நம்முடைய எண்ணம் என்ன சொல்லும், நாமெல்லாம் கொடுக்கக்கூடிய கரத்திற்கு சொந்தக்காரர்கள், அவர்களெல்லாம் வாங்கக்கூடியவர்கள் யார், ஏழைகள் இருக்கிறார்கள் இல்லையா, நம்மெல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள், அந்த ஏழைகள் நம்மிடத்திலிருந்து வாங்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் நம்ம அவர்களை விட மேலே இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நமக்கான சொர்க்கத்தை அழைப்பாளர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்க வேண்டும். அவர்கள் யார், நம்முடைய சொர்க்கத்தினுடைய அழைப்பாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அழகாக சொல்லுவார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு இல்லா தய்யிப், அல்லாஹ் சுத்தமானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சுத்தமானது என்று சொன்னால் என்ன, நீங்கள் ஒரு ஏழையினுடைய கையில் ஒரு தீனாரை கொடுக்கிறீர்கள், அந்த தீனார் அந்த ஏழையினுடைய கையில் விழுவதற்கு முன்னால் அது அல்லாஹுடைய கரத்தில் விழுகிறது என்று சொன்னார்கள். நம்ம நினைக்கிறோம் ஏழை பிச்சைக்காரன் என்று நினைக்கிறோம், ஆனால் அந்த தீனார் அந்த காசு அந்த பொருள் அல்லாஹுடைய கரத்தில் விழுகிறது. அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு சுவனத்தை தருகிறான். அதனால்தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் நபித்தோழர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால், வயதான தள்ளாடக்கூடிய காலத்தில் நடக்க முடியாது, வீட்டிலேருந்து அப்படி வாசல் வரைக்கும் ஒரு கயிறை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கயிறை பிடித்து கொண்டே வந்து மிஸ்கின் வந்தால் அந்த ஏழையுடைய கையை பிடித்து அவருடைய கையில் காசை கொடுப்பாங்க. குழந்தைகள் கேட்பார்கள், நண்பர்கள் கேட்பார்கள், ஒரு பிச்சைக்காரனுக்காக நீங்கள் வீட்டிலிருந்து கஷ்டப்பட்டு நீங்கள் வெளியில் வந்து கொடுக்கணுமா, எங்ககிட்ட கொடுத்தா நாங்கள் கொடுக்க மாட்டோமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் அவர் ஒரு பிச்சைக்காரராக தெரியலாம், ஆனால் என்னுடைய சுவனத்தின் அழைப்பாளர்கள் அவர்கள் என்று சொல்வார்கள். அப்போ நம்மை பெரிய பணம் இருக்கதால் ஏதோ ஒன்று நம்மிடத்தில் இருப்பதால் ஒருபோதும் முயன்றவர்களாக நம்ம ஆகிவிட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு பணக்கார ஒரு மனிதர் அப்படியே கடந்து போகிறார். சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மனிதரை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்குறாங்க. இப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க, ஆதா கனி, இவர் பெரிய செல்வந்தர், இவர் பெண் கேட்டால் பெண் கொடுப்பதற்கு போட்டி போட்டு வருவார்கள், இவர் சாட்சி சொன்னால் அந்த சாட்சியத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு மனிதர் போகிறார், பார்ப்பதற்கு அலங்கோலமான ஒரு தோற்றம், இவரை பற்றி என்ன கருதுகிறீர்கள்? ஆதா ஃபக்கீர், அல்லாஹுடைய தூதரை, இவன் ஒரு பிச்சைக்காரன், இவன் சாட்சி சொன்னால் அந்த சாட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவன் பெண் கேட்டால் இவனுக்கு யாரும் பெண் கொடுக்கவும் மாட்டார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்னால் போகிறவர் பின்னால் சென்றவரை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதராக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் உண்மையிலேயே சிறந்தவர் யார் தெரியுமா? முன்னால் சென்றவரை பின்னால் வந்த அந்த மனிதர் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருக்கிறார். ஆனால் மக்கள் எல்லாம் அவரை தோற்றத்தை வைத்து அந்த வெளிரங்கமான அடையாளங்களை வைத்து
அவர்களை ஒரு தீர்ப்பு வழங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, இவர்தான் சிறந்தவர் என்று சொல்லி. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளித்தோற்றத்தை என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் பார்க்க மாட்டான். ஒருபோதும் வெளித்தோற்றத்தை பார்க்க மாட்டான். ஒரு சஹாபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு அலங்கோலமான தோட்டத்தில் இருப்பாங்க. அந்த சஹாபியினுடைய பேர் ஜாஹிர். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜாஹிர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். பார்ப்பதற்கு அலங்கோலமாக இருப்பார், குட்டையாக இருப்பார். அவருடைய குரல் ரொம்ப கம்பீரமான கிராமத்துவாசி. அவர் கிராமத்துவாசியுடைய பேச்சு வழக்கெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும், இப்படிதானே இல்லையா? அந்த மாதிரி இவர் கிராமத்தில் இருக்கிறாரு. அப்பப்போ நகரத்திற்கு வருவார். வரும் பொழுது நல்ல மகரந்தமான கனிகள் பழங்கள் என்ன விளைவிக்கிறாரோ அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு சந்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் யூதர்கள் வைத்திருந்த சந்தை தான் இருந்துச்சு. அங்கே யூதர்கள் தான் இருந்தாங்க. கடந்த வரலாற்றில் பார்த்தோமா இல்லையா? அப்போ அவர்களுடைய சந்தை தான் அங்கே இருந்து வட்டிகள் புழங்கப்பட்டுச்சு சந்தைகளில். இப்போ அதையெல்லாம் ஒழித்து இன்றைக்கும் அந்த சந்தை இருக்கிறது. மஸ்ஜித் நபவிக்கு அருகில் இன்றைக்கும் அந்த சந்தை இருக்கிறது. அந்த சந்தை எல்லா மக்களும் எல்லா தரப்பினர்களும் அங்கே வியாபாரம் செய்து கொள்ளலாம். அப்போ இந்த மனிதரும் அங்கே வருவார் வியாபாரம் செய்வதற்கு. வரும் பொழுது சில பொருட்கள் பழங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பாக கொடுக்க வருவார். இப்போ சஹாபாக்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. இவருடைய பேச்சு வழக்கு தோற்றம் இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கனால நண்பர்களுக்குள்ளால் சில விஷயங்களை கேலி பண்ணுவோமா இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை சஹாபாக்கள் இவரை கேலி பண்ணுறாங்க. இவருக்கு மனசில் அது ஒரு கஷ்டமாயிருது. அப்போ சோகமாக இருக்கிறாரு. ஜாஹிர், என்ன ஏன் சோகமாக இருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை யாரும் மதிப்பது கிடையாது. காரணம் நான் ரொம்ப அலங்கோலமாக இருக்கிறேன் இல்லையா? என்னுடைய பேச்சு அப்படி இருக்குது, என்னை மதிப்பது எனக்கு ஒரு மரியாதை இல்லை என்று சொல்லுகிறார். சுசலாசம் அவங்க அமைதியாக இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுறாங்க. இந்த மனிதர் சந்தைக்கு போகிறார், வியாபாரம் செய்கிறார். மக்களெல்லாம் அதிகமாக கூடக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறதே, அந்த நேரம் ரசூலுல்லாஹி சந்தைக்கு போகிறாங்க. போய் அந்த ஜாஹிரை பின்னால் இருந்து அப்படியே கட்டி அணைக்கிறார்கள். அந்த ஜாஹிர் குள்ளமாக இருப்பதால் யாருன்னு தெரியல, யார் கட்டி அணைக்கிறான்னு தெரியல. எல்லா மக்களெல்லாம் அப்படியே உடனே திரும்புகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஜாஹிரை கட்டி அணைக்கிறாரா என்று சொல்லி ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஜாஹிர் அறிந்து கொள்கிறார், நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நறுமணத்தை உணர்ந்திருக்கிறார் ஜாஹிர். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை கட்டி அணைக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மை யஷ்தரி மின்னி ஹாதல் அப்து, இந்த அடிமையை என்னிடமிருந்து விலைக்கு வாங்கக்கூடியவர் யார் என்று கேட்குறாங்க. ஒரு விளையாட்டா, இந்த அடிமை யாராவது என்ன இடத்துல விலைக்கு வாங்கிக்கிறீங்களாப்பா அப்படின்னு சந்தையில் கேட்குற. எல்லா மக்களும் அப்படியே தன் பக்கம் திரும்புவதற்காக மக்கள் எல்லாம் அப்படி திரும்புகிறாங்க. ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ரசூலை நோக்கி திரும்புகிறார்கள். மை யஸ்தரி மின்னி ஹாதல் அப்து, இந்த அடிமையை என்னிடமிருந்து விலைக்கு வாங்கக்கூடியவர் யார்? அந்த ஜாஹிர் சொல்லுகிறார், வல்லாஹி இன் தஜிதுனி காசிதன், அல்லாஹ்வுடைய தூதரே அப்படி என்னை விற்றால் என்னை மட்டமாகத்தான் வாங்குவார்கள் என்று சொல்லுகிறார். தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறார். சூசலாசன் சொன்னாங்க, ஒட்டுமொத்த மக்களை நோக்கி விளங்கக்கூடிய வண்ணம் சொல்வார்கள், வல்லாஹி அன்த பிகாலின் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீந்தான் மிக உயர்ந்தவனாக இருக்கிறாய். இந்த மக்கள் வேண்டுமானால் உன்னை மட்டமாக நினைக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகை விடவும் வானபூமியை விடவும் நீந்தான் உயர்ந்தவனாக இருக்கிறாய் என்று சொல்லி அந்த ஜாஹிரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் புகழ்ந்து பேசினார்கள். அதற்கு பின்னால் அந்த ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அந்த மக்கள் எல்லாம் நல்ல முறையில் அழகான முறையில் என்ன செய்தாருங்க, பழகினார்கள். அப்போ ஒரு வெளித்தோற்றத்தை வைத்து அல்லது அவருடைய அந்தஸ்தை வைத்து ஒருபோதும் ஒருவர் என்ன செய்யக்கூடாது, மட்டமாக நினைத்து விடக்கூடாது. அப்படி நினைக்கும்படியும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படி நம்ம ஒருபோதும் போதித்து விடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு நபருடைய உபதேசத்தை ஹைலைட் பண்ணி காட்டுறான். சில விஷயங்களை ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார், ஒரு 10 உபதேசம் செய்கிறார். அதில் ஒரு உபதேசம் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், வலா துஸகிர் ஹத்தக லின்னாஸ், மகனே உன்னுடைய முகத்தை மக்களை விட்டும் திருப்பி விட்டு செல்லாதே. பெருமையோட உச்சகட்டம் இது. அடே திருப்பிட்டு போவான் தெரியுமா, இது பெருமையோட உச்சம்.
இந்த மாதிரி போகாத, இப்படி நடக்காத. சொல்லுவாங்களா இல்லையா? நேற்று வரைக்கும் என் கூட இருந்தாங்க, சின்ன வயசில் எங்கள் கூட தான் இருந்தான், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷம் வரைக்கும் என் கூட தான் இருந்தான், பழகினான், கொஞ்சம் பெரிய ஆளானா, கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துச்சு, கொஞ்சம் படித்து முன்னேறினா, அப்படியே நடை மாறுது, உடை மாறுது, எல்லாம் மாறுது. அதான் அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, நடையில் கூட பெருமையை காட்டாத, பூமியில் பெருமையோடு நடக்காத. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடியவனை நேசிக்க மாட்டான். அப்போ அந்த தன்மை வந்துருச்சுன்னு சொன்னால், அடுத்தவனை மட்டமாக பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை வந்ததுன்னு சொன்னால், அல்லாஹ் நேசிக்காத ஒரு கூட்டத்திற்கு சென்று விடுவோம். அல்லாஹ் நேசிக்காத ஒரு கூட்டம் எப்படி சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? அப்போ மக்கள் எல்லாம் முத்திரை குத்தி விடுவார்கள், இவன் பெருமைக்காரன், இவன் ஒரு மோசமான குணத்தை உள்ளவன். அப்போ பணிவு வரணும். பணம் வருகிறதா, பணிவு வர வேண்டும். கல்வி இருக்கிறதா, பணிவு வர வேண்டும். மன் தவாதஅ ரஃபஅஹுல்லாஹ், யார் பணிந்து நடக்கிறாரோ அல்லாஹ் அவரை உயர்த்துகிறான். பணிவு வந்ததுன்னு சொன்னால் அல்லாஹ் அவரை உயர்த்துகிறான். மன் தகப்பர வல்லாஹுல்லாஹ், எவன் பெருமை அடிக்கிறானோ அல்லாஹ் அவன் அப்படியே வச்சிருவான், இழிவுபடுத்திடுவான். அப்போ பணிவு வர வேண்டும். அப்போ அல்லாஹ் விரும்பாத கூட்டத்தோடு நம்ம என்ன செஞ்சிருவோம், சேர்ந்து விடுவோம். அப்போ இந்த ஒரு பெருமை, இந்த ஒரு அடுத்தவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய இந்த தன்மை நம்மிடத்தில் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. இந்த தன்மை இல்லாமல் மரணித்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் சொர்க்கம் செல்வான். சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. மன் ஃபாரக ரூஹம் மினல் ஜஸதி வஹுவ பரீஉம் மின் ஸலாஸ், 3 விஷயங்களிலிருந்து விலகிய வண்ணம் யாருடைய ரூஹ் பெறுகிறதோ அவர் சோனம் செல்வார். சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் அல் கிபர், பெருமை என்று சொன்னாங்க. அந்த பெருமை வந்தது என்று சொன்னால், அடுத்தவனை இழிவாக பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை வந்துடுச்சு என்று சொன்னால் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். ஷைத்தான் எதற்காக காஃபிராக்கப்பட்டான்? அல்லாஹ்வை மறுத்தானா? அல்லாஹ் இல்லை என்று சொன்னானா? நம்மை விட அல்லாஹ்வை உறுதியாக நம்பியிருக்கிறான், நம்மை விட மறுமையை உறுதியாக நம்பியிருக்கிறான். நமக்கு வேண்டுமானால் சில நேரங்களில் இந்த துன்யாவுடைய மோகம் வருகிற பொழுது அந்த நம்பிக்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், சில நடுக்கங்கள் வரலாம். ஆனால் ஷைத்தான், இப்லீஸ் உறுதியாக நம்பியிருக்கிறான். அல்லாஹ் உண்மை, சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை, மறுமை உண்மை என்று உறுதியாக நம்பியிருக்கிறான். ஆனால் காஃபிர். காரணம் கிபர். ஹலக்தனி மினன்னார் ஹலக்தஹு மினத்தீன், என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவரை களிமண்ணால் படைத்திருக்கிறாய். ஆனால் கைரும் மின்ஹு, அவரை விட நான் சிறந்தவன் இல்லையா? அவருக்கு எப்படி நான் சஜிதா செய்வேன்? பெருமை அடித்தான். அந்த கிபர் அவனை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது, அவனை நரகத்திற்குள்ளால் என்ன செய்து தள்ளியது. அப்போ ஒருபோதும் இந்த பெருமை, அடுத்தவர்களை மட்டமாக பார்க்கக்கூடிய இந்த தன்மை வரவே கூடாது. அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், 49வது அத்தியாயம் 11வது வசனத்தில், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம், மட்டமாக பேசிவிட வேண்டாம். அசா ஐயக்கூனு கைரும் மின்ஹும், எந்த சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை மட்டமாக பேசுகிறதோ அந்த சமுதாயம் பேசிய சமுதாயத்தை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருக்கக்கூடும். அல்லாஹ் குறிப்பாக அடுத்த வசனத்தில், தொடர்ச்சியாக அதே வசனத்தில் சொல்லுகிறான், வலன் நிசாவும் மினன் நிசா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை மட்டமாக அப்படி பேச வேண்டாம். காரணம், அசா ஐயக்குன்ன கைரும் மின்ஹுன்ன, அந்த எந்த பெண் பேசுகிறாரோ அந்த பெண் பேசப்பட்ட பெண்ணை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்தவளாக இருக்கலாம். அல்லாஹ் பெண்ணை குறிப்பாக சொல்லுகிறான். காரணம், இப்படி பேசக்கூடிய தன்மை பெண்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு கூட்டமாக சேர்ந்தோம் என்று சொன்னால் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்துடும். தனியாக இருந்தோம் என்று சொன்னால் அந்த சிந்தனை வராது. அல்லாஹ் சொல்லுவான், லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பேச வேண்டாம். தனியாக இருக்கும்போது கூட அந்த சிந்தனை என்ன செய்யாது, பொதுவாக மேக்சிமம் வராது. அந்த இயல்பிலேயே அதில் ஊறி வந்தவனுக்கு வரும். ஆனால் ஒரு கூட்டம் சேர்ந்துட்டா ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், அங்கே பேச வச்சு ஒருத்தன் மூலமாக போடுவான் லைட்டாக, அதை அப்படியே இன்னொருத்தன் பிடிப்பான், அப்படியே வந்துடும். அடுத்தவனை பற்றி பேசக்கூடிய அந்த தன்மை, அடுத்தவனை மட்டமாக இழிவாக பேசக்கூடிய அந்த பழக்கம் அந்த கூட்டத்துக்கு வந்துடும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அப்படி பேசாதீங்க. இந்த கூட்டமாக சேர்ந்து நீங்கள் பேசுகிறீர்கள், அந்த கூட்டம் உங்களை விட சிறந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் இருக்கலாம். நம்ம நினைக்கலாம்
அவர்கள் மட்டமானவர்கள், நமக்கு கீழால் இருப்பவர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் நம்மை விட அல்லாஹ்விடத்தில் அவள் சிறந்தவளாக இருக்கலாம், நம்மை விட அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தால் நெருங்கியவர்களாக இருக்கலாம் என்று சிந்தனை என்ன செய்ய வேண்டும், நமக்கு வர வேண்டும். இந்த வசனத்திலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து நம்ம விளங்கக்கூடிய பிரதானமான ஒரு படிப்பினை இதுதான். நம்மை விட எந்த விதத்திலோ எந்த ஒரு விஷயத்திலோ நம்மை விட கீழே இருப்பவர்களை, வயதிலாக இருந்தாலும் சரி, சின்ன பையன் இவனால் என்ன செஞ்சிருப்போம், இந்த சின்ன பையன் மூலமாகத்தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். அந்த பையன் நினச்சி பார்த்துருப்பாரான், எனக்காக அல்லாஹ் வசனத்தை இறக்குவான் நினைத்து பார்த்துருப்பாரான், இறக்குகிறான். அந்த சிறுவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் இஸ்லாத்தை பரவ செய்தான். அப்போ நம்மை விட வயதில் தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள், வசதியில் குறைவானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் யாரையும் இழிவாக எண்ணிவிடக்கூடாது. அவர்களும் நம்மை போன்ற அடிமைகள் தான். நான் எப்படி அல்லாஹுடைய அடிமையாக இருக்கிறனோ, நான் எப்படி என்னுடைய ரப்பிற்கு ஒரு அடியானாக இருக்கிறனோ, அதே போன்று அவனும் ஒரு அடிமை என்று என்ன செய்ய வேண்டும், அனைவரையும் சமமாக எண்ண வேண்டும். அப்படிப்பட்ட நல்லதொரு மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ஆக்குவானாக. கேட்ட விஷயங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக்கல்லாஹு வ ஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.